100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டதால் முன்ஜாமீன் மனு செல்லாதாகிவிட்டது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். 100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டதால் முன்ஜாமீன் மனு செல்லாதாகிவிட்டது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். வழக்கின் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் ஆனந்த். வணக்கம். 100 கோடி ரூபாய் அளவிலான அந்த நிலம் மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய சகோதரருக்கு ஜூலை 29ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மிரட்டி எழுதி பெற்றுள்ளதாக கூறி கரூர் வாங்கலைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் காவல்துறையில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை கரூர் மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாகி இருந்தார். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை அவரை கேரளாவில் வைத்து சிறப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அவர்கள் தாக்கல் செய்த மனு இன்று மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் இந்த வழக்கில் விஜயபாஸ்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்துள்ள நீதிபதி விஜயபாஸ்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதால் முன்ஜாமீன் கோரிய மனு செல்லத்தக்கதல்ல என தெரிவித்து அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஆனால் அவருடைய சகோதரர் சேகருக்கு எதிரான முன்ஜாமீன் மனுவில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவரை வருகிற 29ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது எனவும் இடைக்கால உத்தரவை பிறப்பித்த நீதிபதி விசாரணை சேகருக்கு எதிரான மனு மீதான விசாரணையை மட்டும் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.